ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ஷேரை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த விலையில் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில டேட்டாஸ்லாம் பார்த்துடலாம். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதில் வந்துட்டு மேஜர் ரோல் யார் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ஸும், அடுத்தது பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸும். இந்த ரெண்டு தான் வந்துட்டு லீடராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC, செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் SBI கார்ட்ஸ் தான் மட்டும்தான் கார்ட்ஸுக்குன்னு ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா அது வந்து SBI கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது இன்னும். அதுவும் இல்லாமல் 2026 பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் யார் வந்துட்டு பயனடைய போகிறான்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ஸு, அதுக்கப்புறம் SBI கார்ட்ஸ் தான். SBI கார்ட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் தனியாக கார்ட்ஸ்னு ஒரு ஷேர் வந்து இருக்குன்னா அது SBIக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா P ரேஷியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். இங்கேருந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா பழைய ஹைக்கு போனோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ வந்து கிராஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட கிராஸ் ஆகிருக்கு அங்கேருந்து. இப்போ மறுபடியும் வந்துட்டு பழைய ஹைக்கு போணுச்சுன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை தொட்ட உடனே நிறைய வாட்டி மேலே தான் போயிருக்கு. இப்போ மறுபடியும் மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி பழைய ஹைக்கு போணுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஒரு 30% கிட்ட கிடைக்கிற மாதிரி காட்டுது. அதுவும் இல்லாமல் ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அங்கே போணுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட கிடைக்கும். ஆனால் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பல வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஹையை தொடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஹையை வந்து தொட வேணால் வாய்ப்பு இருக்குது. ஒரு 30% சொன்னால அந்த ஹையை தொட வாய்ப்பு இருக்குது. வால்யூம் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்காங்கிறத பார்க்கலாம். வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் கரெக்டான பிரேக் அவுட் ஆகுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாகி அதுவும் இல்லாமல் பிரேக் அவுட் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கரெக்டான பிரேக் அவுட் ஆகுன்னு நம்ம கணிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் இருக்குது. இது கரெக்டான பிரேக் அவுட்டாக என்னன்னு தெரில. நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா P ரேஷியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். 6 மாதத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 250 டே மூவிங் ஆவரேஜை வந்துட்டு மேலே தாண்டி போயிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா P ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக கடைசியாக இருக்கிறதுலே இப்போ தான் ரொம்ப கீழே இருக்குது P ரேஷியோ. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் P ரேஷியோ கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அப்போனா அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்காகவே நம்ம இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் CPI பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. ஆனால் இவங்களோட P பார்த்தீங்கன்னா 30 அது மாதிரி காமிச்சிருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ P ரேஷியோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இப்போ தான் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குவார்ட்டரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு 500 அது மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது. கிராஸ் NPAன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இதுவாக இருக்குது. நெட் NPA கூட ஓகே. ஆனால் கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ரிசல்ட் வேறு இன்றைக்கி தான் வருது. ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக 30% கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் 30 கிட்ட இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25 இருக்குது. ஒரு ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விற்றுருக்காங்க. 9 இருந்தது 8 இருக்குது. நிறையா பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ விற்றுருக்காங்க. அதுவும் இல்லாமல் DIS பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணி. பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6% கிட்ட தான் இருக்குது. அதுவும் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின் இன்வெஸ்டரும் DIS இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ போனஸாக ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அதாவது இந்துஸ்தான் யூனிலிவர், அதோட விலை பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டில் வந்து நின்றுருக்கு. அதுவும் இல்லாமல் சப்போர்ட்டில் வந்து நின்றுக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பற்றி நான் இப்போ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்து வந்திருக்கவங்க தான் நான் வந்து இந்த வீடியோ போகிறேன். அதுவும் இல்லாமல் இதோட ஃபுல் அனலைஸ் வீடியோ பார்த்திங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றின அனலைஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். 50 டே மூவிங் ஆவரேஜ் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை, எதுவும் தெரில. ஏன்னா சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து ப்ராஃபிட் ஆக வாய்ப்பு இருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயும் போல் இருக்கிற பழைய ஹை பார்த்திங்கன்னா எப்பயும் போல் தொட்டுட்டு பழைய ஹைக்கு போணுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்ட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா எப்பயும் போயிட்டு வந்திருக்கும்ல ப்ரைஸ், அந்த ப்ரைஸுக்கு போனாலே நமக்கு 20% கிட்ட கிடைக்கும்.